வணக்கம் நண்பர்களே, நாமெல்லாம் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 இந்த 12வது வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். அன்சிதா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க. ஏன்னா அவங்க தான் ஓட்டு அடிப்படையில் கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போ முதல் நபராக வந்து பார்த்துட்டீங்கன்னா அன்சிதாவை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அதன் தகவல் வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. டேஞ்சர் பொசிஷன்ல இருந்து யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெப்ரி, அன்சிதா, பவித்ரா 3 பேர் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அப்புறம் எலிமினேட் ஆயிட்டாங்க. டபுள் எவிக்ஷன் கண்டிப்பா இருக்கும். இன்னொரு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் வந்து பவித்ராவா ஜெப்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கூடிய விரைவில் தெரியும். இல்லை டபுள் எவிக்ஷன் இல்லை அப்படின்னா அன்சிதாவோட முடிஞ்சிடும். ஏன்னா டபுள் எவிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் ஃபைனலுக்கு 5 பேர் போக கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து 12 பேர் பிக் பாஸ் ஷோல இருக்காங்க. இப்போ வந்து அதில் ஒருத்தர் போயிட்டா 11 பேர் இருக்காங்க. இல்லை 2 வீக் தான் இருக்கு. அடுத்து 3ஆம் வீக் வந்து ஃபைனல் போயிருவாங்க. அப்படி இருக்கும்போது பணப்பெட்டி ஒருத்தர் எடுத்து போயிட்டா கூட மீதி 10 பேர் இருப்பாங்க. 10 பேர்ல 5 பேரை ஃபில்டர் பண்ணும்ல. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு எவிக்ஷன் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லை அப்படின்னா மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு அதில் கூட ஒருத்தர் எலிமினேட் பண்ணலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் நம்ம அன்சிதா அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணி எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே அழுகுற ஒரு கேரக்டர். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அழுதுருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தவங்க நான் எலிமினேட் ஆகி வெளியே போறேன் அப்படிங்கும்போது அவங்க ரொம்பவே அழுதுருக்காங்க. அழுது அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி மேடையில் வந்து பேசும்போது அழுதுட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிட்டு நல்லா ஜெயிச்சு விளாண்டுட்டு வாங்க அப்படிங்கிறப்பல முத்துக்குமார் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்திட்டு வந்திருக்காங்க. பவித்ராவோடய வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா விட்டுறாத நல்லா ஸ்ட்ராங் விளையாடு அப்படிங்கிறப்பல சொல்லிட்டு வந்தாங்க. அது ஒரு தகவலாகவும் இருக்கு. ஸோ அன்சிதா அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து எலிமினேட் ஆனதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.